கொரோனா ஒமிக்ரானின் ஒரு வகை என்று அது கண்டறியப்பட்டது. பெரிய அளவில் உயிர் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. கொரோனா உங்களுக்கு தெரியும், இப்போ கடந்த ஒரு மாத காலமாகவே அது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. ஏற்கனவே நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து ஒரு 19 மாதிரிகள் புனேவில் இருக்கிற அந்த வைராலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி பரிசோதனை செய்யப்பட்டதில் ஒமிக்ரானின் ஒரு வகை என்று அது கண்டறியப்பட்டது. அந்த வகையிலான கொரோனா என்பது வீரியமற்றது, பெரிய அளவில் உயிர் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இல்லை என்கின்ற வகையிலான உண்மைகள் தெரிய வந்து அறிவியல் பூர்வமாக தெரிய வந்திருக்கிற காரணத்தினால் நாம் இப்போது எல்லா இடங்களிலும், நேற்றைக்கு கூட நான் புதுக்கோட்டை, கரூர் போன்ற மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பத்திரிகையாளர் சந்திப்பில் இதை தெளிவுபடுத்தி இருக்கிறேன். தொடர்ந்து சென்னையிலும் கூட பல்வேறு நிகழ்வுகளின் மூலம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. கொரோனா குறித்தான அந்த பயம், பதட்டம் பெரிய அளவில் கொள்ள வேண்டியதில்லை. அதே நேரத்தில் வயது முதிர்ந்தவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், இணை நோய் பாதிப்புள்ளவர்கள் பொது இடங்களில் கூடும்போது முகக்கவசம் அணிந்து கொள்வது என்பது அவசியம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நல்லது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு பலரும் கூட, குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், இணை நோய் பாதிப்புள்ளவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், வயது முதிர்ந்தவர்கள் பொது நிகழ்ச்சிகளுக்கு செல்லுகிற போது முகக்கவசங்களை அணிந்து செல்வதும், அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு கழுவிக்கொள்வதும், தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பதும் அவர்களுக்கு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவிலான நோய் பாதிப்புகளோடு தனியார் மருத்துவமனைகளுக்கு போகிற போதும் கூட கடைசி நேரத்தில் அவர்கள் இந்த பரிசோதனைகளை மேற்கொள்ளுகிறார்கள். அப்படி மேற்கொள்ளப்படுகிற பரிசோதனைகளில் ஒன்றாக கொரோனா பரிசோதனையை மேற்கொள்ளுகிறார்கள். அந்த கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளுகிற போது நான் ஏற்கனவே சொன்ன இந்த இணை நோய் பாதிப்புள்ளவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், வயது முதிர்ந்தவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவர்களுக்கு இந்த கொரோனா தொற்று இருப்பதென்பது கண்டறியப்படுகிறது. அதை கண்டறியப்படுகிற அந்த ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பேர் அந்த பாதிப்புக்குள்ளாகிறார்கள் என்பது துறையின் சார்பில் டிபிஎச் அவர்களின் மூலம் ஒவ்வொரு மாவட்ட நல அலுவலரும் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு இந்த கொரோனா பாதிப்பு வந்தது, பாதிப்புக்குள்ளானவர் தற்போது எந்த நிலையில் இருக்கிறார், ஒரு 3-4 நாட்கள் சிறிய அளவிலான இந்த உடல்நல குறைபாடுகள், குறிப்பாக அந்த இருமல், சளி, காய்ச்சல், தொண்டை வலி போன்ற பாதிப்புகளோடு இருப்பவர்கள் அடுத்த 4-5 நாட்களுக்குள் சகஜ நிலைக்கு திரும்பி விடுகிறார்கள். அதை தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். இதோடு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் கூட அறிவுறுத்தியது என்பது, நீண்ட நாள் காய்ச்சல் பாதிப்புகளோடு இருப்பவர்கள், நீண்ட நாள் சளி, தொண்டை இருமல் போன்ற அந்த பாதிப்புகளோடு இருப்பவர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனைகளுக்கு மருத்துவர்களினுடைய உதவி நாடி சிகிச்சை பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இது எல்லா மாவட்டங்களிலும் இந்த அறிவுறுத்தல் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு கூடுதல் மகிழ்ச்சி ஒன்று, தமிழ்நாட்டில் 2020 இந்த கொரோனா பேரிடர் உச்சத்தில் வந்தபோது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி மக்களிடத்தில் எந்த அளவுக்கான சதவிகிதத்தில் இருக்கிறது என்று ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அந்த மாதிரிகள் எடுத்து சர்வே பண்ணாங்க. அந்த மாதிரி பண்ணதில் 32 விழுக்காடு இந்த நோய் எதிர்ப்பு சக்தி மக்களிடத்தில் காணப்பட்டது. இது 2020. தொடர்ச்சியாக 2021 எடுத்த போது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ஒரு 29% அளவுக்கு மட்டுமே இருந்தது. அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம தடுப்பூசி போட்டது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், இந்த மைல்டான கொரோனா தாக்கி அதனால் அவங்க உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி தானாகவே உயர்ந்து, அதை தவிர்த்து உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி போன்ற பல்வேறு நிலைகளை மேற்கொண்டதன் விளைவு, உணவு பழக்க வழக்கங்களில் அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட மாற்றங்களின் விளைவு, அது படிப்படியாக உயர்ந்து ஒரு 70 விழுக்காடு வரைக்கும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பதென்பது கண்டறியப்பட்டது. 2021 பல்வேறு கட்டங்களாக இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கான அந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. 4 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்டு 2021 இறுதியில் 87 விழுக்காடு மக்களுக்கு, அதாவது அந்த கோவிட் தொற்றிலிருந்து நோய் எதிர்ப்பு சக்தி பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற அந்த உண்மைகள் கண்டறியப்பட்டது. நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் அந்தந்த மாநிலத்தில் அவங்களுக்கு கிடைக்கிற உணவுப் பொருட்களை வைத்து எது நோய் எதிர்ப்பு சக்தியை கூடுதலாக்குது அப்படிங்கிறதுல பண்ணுறது. அந்த வகையில் இப்போ தேனாக இருந்தாலும் மிளகாக இருந்தாலும் நம்ம இங்கே நிறைய சாப்பிட்ற இந்த உணவுப் பொருள்களில்
நோய் எதிர்ப்பு சக்தி கூடுதலாக இருக்கிறதுக்கான அந்த ஆதாரங்கள் அதிகமாக இருந்ததால் தான் நம்ம எடுத்த சாம்பிள் 1214 97% பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பது என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, அதாவது அரசு மருத்துவ சேவையை அதிகம் மக்கள் பயன்படுத்திக்கணுங்கிறது தான் இப்போ பயன்படுத்த தொடங்கி இருக்கிறாங்க. ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை. ஒவ்வொரு மருத்துவமனையிலும் 2021 மே 7க்கு முன்னால் 1%, அதாவது ஒரு 2000 பேர் பயன்படுத்தினாங்கன்னா இப்போ 4500 5000 பேர் வராங்க. இப்போ ஒவ்வொரு மருத்துவமனையை என்னால் பட்டியல் போட்டு சொல்ல முடியும், அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. ஆனாலும் கூட இப்போ இதை சொல்லும்போது ஒரு சிலர் சொல்லுவாங்க இது நோய் பாதிப்புகள் அதிகரிச்சிருக்குன்றாங்க. நோய் பாதிப்புகள் அதிகரிக்கலை, ஏற்கனவே இருந்த நோய் பாதிப்புகள் அளவுக்கு தான் இருக்குது. பொதுமக்கள் அரசு மருத்துவ சேவையை கூடுதலாக நம்ப தொடங்கி இருக்கிறார்கள். நம்பகத்தன்மை அதிகரித்திருக்கின்ற காரணத்தினால் அரசு மருத்துவ சேவையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது இன்னும் கூடணுங்கிற மாதிரியான வேண்டுகோள் தான். தமிழ்நாட்டில் கட்டி முடிக்கப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம், நகர்ப்புற சுகாதார நிலையம் இன்னும் திறக்கப்படாமல் இது மாதிரி தொடர்ச்சியாக வாரத்துக்கு 2 தடவை எல்லா இடத்துலையும் போய் திறக்கிறோம். இப்போ ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் புதுசாக 50 கொடுத்தோம், இது கட்டி முடிச்சுட்டாங்க. இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு இப்போ HR போடுறதுக்குரிய பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. HR போடாமல் போய் திறந்தாலும் அதில் பயன்பாட்டுக்கு இருக்காது. ஒரு கட்டடம் கட்டுறது, எக்யூப்மெண்ட் கொடுக்குறது அது டிபார்ட்மெண்ட் பண்ணிடும். இப்போ HR போடுறதுக்கு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம ஒப்புதல் வாங்கி அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னொரு 2 வாரத்தில் அந்த பணிகள் முடிஞ்ச உடனே இந்த 50 ஆரம்ப சுகாதார நிலையங்களும் முதல்வர் அவர்கள் திறந்து வைக்கவிருக்கிறார்கள். தொடர்ந்து பலனும் கிடைத்து வருகிறது. மகப்பேறு காலங்களில் தாய்மார்களின் மரண விகிதம் என்பது 2021-22 90.5% இருந்தது. அதுவே 2022-23 52 குறைந்தது. 2023-24 45.5 என்கின்ற அளவில் குறைந்து கடந்த ஆண்டு 39.4 குறைந்திருக்கிறது. வெகுவாக குறைந்திருந்தாலும் இன்னமும் குறைத்து மகப்பேறு காலங்களில் தாய்மார்களுக்கான அந்த மரண விகிதத்தை 0 நிலைக்கு கொண்டு செல்வதற்கு தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அப்படி எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் ஒன்றாகத்தான் சிக்கல் உள்ள கர்ப்பங்களுக்கான சிகிச்சை வழிகாட்டுதலுக்கான கருத்தரங்கம் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2 நாட்கள் நடைபெறவிருக்கிற இந்த கருத்தரங்கத்தில் இன்றைக்கு பல்வேறு எல்லா மாவட்டங்களிலிருந்தும் மாவட்ட சுகாதார அலுவலர்கள், மாநகர நகர்நல அலுவலர்கள், மாவட்ட அளவிலான மகப்பேறு நிபுணர்கள், 2ஆம் நிலை மருத்துவ அலுவலர்கள் என்று பலதரப்பட்டவர்களும் இன்றைக்கு இந்த கருத்தரங்கத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கருத்தரங்கத்தின் தொடக்க நிகழ்ச்சியில் WHO-வின் நேஷனல் ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர் மருத்துவர் பிரியங்கா சிங் அவர்களும் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்தை இங்கே வெளிப்படுத்தினார். தமிழ்நாட்டின் மருத்துவ சேவை இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்களோடு ஒப்பிட்டு உதாரணமாக சொல்வதை காட்டிலும் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு இணையாக மருத்துவ கட்டமைப்பையும் மருத்துவ சேவையையும் தமிழ்நாடு வழங்கி கொண்டிருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியினை அவர் இங்கே பதிவு செய்திருக்கிறார். இந்தியாவில் இருக்கிற 36 மாநிலங்களிலும் இருக்கிற நடைமுறைகளை, மருத்துவ திட்டங்களை அவர் நன்கு அறிந்திருந்த காரணத்தினால்தான் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு படிப்படியாக மகப்பேறு தாய்மார்களின் மரண விகிதம் குறைந்திருப்பது என்பதையும், அதற்காக இந்த அரசு குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அரசு எடுக்கிற நடவடிக்கைகள் அவர் உணர்ந்து இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். மகப்பேறு தாய்மார்களின் மரண விகிதத்தை இன்றைக்கு வெகுவாக குறைத்து கொண்டிருக்கிற மாவட்டங்கள் பாராட்டு பெற்றிருக்கிறார்கள். 2023-24 விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு இறப்பு கூட இல்லாத நிலையில் அந்த மாவட்டம் அன்றைக்கு பாராட்டுதலை பெற்றது. இன்றைக்கு இந்த கூட்டத்தில் ஒரு 6 மாவட்டங்கள் குறைந்த அளவிலான இறப்பு விகிதம் பதிவாகி இருக்கிற மாவட்டங்கள் என்று பரமக்குடி, நாகப்பட்டினம், நீலகிரி, விழுப்புரம், மதுரை, சென்னை ஆகிய 6 மாவட்டங்கள் குறைந்த அளவிலான இறப்பு விகிதத்தை பதிவு செய்திருக்கின்ற அந்த நிலையில் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அலுவலர்களுக்கும் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த மருத்துவத்துறை நிபுணர்களுக்கும் இங்கே வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் எல்லா மாவட்டங்களிலும் இது போன்ற நிலை வர வேண்டும் என்கின்ற வகையிலும் அவர்களிடத்தில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகளுக்கான மரண விகிதம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட 2020-21-22 10.4 இருந்தது. 1000 குழந்தை பிறப்புகளுக்கு
இறப்பு என்று எடுத்துக்கொண்டால் 10.2 இருந்தது. அதுவே 2023-24 8.2 குறைந்தது. கடந்த ஆண்டு அது 7.7 குறைந்திருக்கிறது. இந்த விகிதத்தையும் குறைப்பதற்குரிய நடவடிக்கைகள் இன்றைக்கு தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் இந்த கூட்டம் இன்றைக்கு பெரிய அளவில் மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் துணை சுகாதார நிலையங்களில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பிரசவ காலங்களுக்கு முன்னால் யோகா பயிற்சி, மூச்சு பயிற்சி போன்ற அவர்களுக்கு சுகப்பிரசவங்களுக்கு வழிவகுக்கிற பயிற்சிகளை பயிற்றுனர்கள் கொண்டு தருவது என்று முடிவெடுத்து அந்த வகையில் எல்லா மருத்துவமனைகளிலும் அந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டது. தற்போது அது ஒரு 4000 மருத்துவ கட்டமைப்புகளில் பயிற்றுனர்களின் மூலமும் பயிற்றுனர்களின் வாயிலாக பயின்றவர்களின் மூலமும் இந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 8713 துணை சுகாதார நிலையங்களும் 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களும் இருக்கிறது. ஒரு மகளிர் கூட பிரசவத்திற்கு வருபவர்களுக்கு அந்த பயிற்சி விடுபட்டு விடாமல் ஒருவர் கூட சுகப்பிரசவம் என்கின்ற அந்த நிலையிலிருந்து மாறாமல் இருப்பதற்கு இந்த பயிற்சிகள் முழுமையாக தரப்பட வேண்டும் என்கின்ற வகையில் இந்த கருத்தரங்கத்தில் அந்த கருத்துருவும் பேசப்பட்டிருக்கிறது. நிச்சயம் எதிர்காலத்தில் இது முழுமையாக குறைந்து இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலக அளவில் ஒரு வழிகாட்டும் மாநிலமாக தமிழ்நாடு மகப்பேறு தாய்மார்களின் மரண விகிதத்திலும் குழந்தைகள் பிறப்பின் போது மரண விகிதத்திலுமாக இந்த சதவிகிதம் படிப்படியாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.